ஹலோ ஆல். இன்றைக்கி வரலக்ஷ்மி பூஜை எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் எப்படி பண்ணோங்கிறத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோங்க. ஒரு சொம்பு எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு 3 பக்கம் சந்தன குங்குமம் தடவி அதுக்குள்ளே நம்ம சில பொருளெல்லாம் போடணும். என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சரிசி, பாசிப்பருப்பு, பாப்பாவோட பிளாக் பேங்கிள், ஏதாவது ஒரு கோல்டு காயின் ஆர் கோல்டு ரிங் போடலாம். நாங்கள் கோல்டு காயின், ஒரு கோல்டு ரிங், ஒரு வெள்ளி காயின், அப்புறம் ஜாதிக்காய், மஞ்சள் குங்குமம், கிராம்பு, ஏலக்காய், ஒரு லெமன், அப்புறம் பச்சை கற்பூரம், இதையெல்லாம் நம்ம அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறு, குங்குமம், சந்தனம், இதையெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த கலசத்துக்கு தேவையான தேங்காயை நம்ம நல்லா மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதுக்குள்ளே நம்ம மேலே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாமியை உட்கார வைக்கிற டேபிளை ரெடி பண்ணலாங்க. 2 பக்கம் அந்த டேபிளில் வாழைக்கன்றை கட்டி விட்டுட்டு நம்ம அந்த சாமியோட கலசத்தை ரெடி பண்ணலாம். அந்த கலசத்தில் மேலே தேங்காய்க்குள்ளே சாமியோட முகத்தை வச்சு கீழே அதுக்கு சாமியோட சாரீ அந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிவிட்டு நம்ம பூவெல்லாம் போட்டு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸ் என்ன வேணால் வச்சு பண்ணலாம். சில பேர் பால் பாயசம், கர்ட் ரைஸ், சுண்டல் அந்த மாதிரி பண்ணுறாங்க. எங்களுக்கு டைம் அதுக்கு இல்லை. நாங்கள் ஈவினிங் தான் சடனாக பிளான் பண்ணோம். ஸோ எங்ககிட்ட இருக்கிற ஃப்ரூட்ஸையும் கொஞ்சம் காசு வச்சு சாமிக்கு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு பூ வச்சு வளையலெல்லாம் போட்டு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவங்க அப்பா சைடில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். நானும் பாப்பாவை போய் ரெடியாக போயிட்டோங்க. ரெடி ஆகிட்டு வரக்குள்ளே அவங்க அப்பா ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டாரு. பண்ணி முடிச்சோடனே நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சாமிக்கு பூ போட்டு பூஜையெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டோங்க. திருப்தியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வரலக்ஷ்மி பூஜை எங்கள் வீட்டில் பண்ணுறது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஐடியாவை வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இன்னும் பெட்டராக பண்ணுவோம். எல்லாத்தையும் கூப்பிட்டு வளையல், மஞ்சள் குங்குமம்லாம் கொடுக்கணும்னு ஐடியா இருந்துச்சு. பட் ஆனால் மழை பெஞ்சனால வெளியே போய் எந்த திங்ஸும் வாங்க முடியல. இருக்கிற திங்ஸை வச்சு நாங்கள் சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோங்க. பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். நீங்கள் யார் ஃபஸ்ட் டைம் வரலக்ஷ்மி பூஜை ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு இந்த பாஸ்ட் 2 இயர்ஸாகவே வரலக்ஷ்மி பூஜை பண்ணணுன்னு ரொம்பவே ஆசைங்க. பட் ஆனால் அது பண்ணணுன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஒவ்வொரு இயரும் கண்டினியூஸாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பண்ணாமே இருந்தோம். ஸோ இந்த டைம் ஆஸ் யூஷுவல் எப்பவும் பண்ணுற மாதிரி பூ போட்டு சாம்பிராணி போட்டு பூஜை பண்ணிடலான்னு தான் நினச்சோம். ஆனால் என் ஹஸ்பண்ட் வரும்போது பூ மட்டும் தான் நான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவர் சாமிக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ என் ஹஸ்பண்டால் தான் நாங்கள் இந்த வரலக்ஷ்மி பூஜையை ஃபுல்லாக நாங்கள் ஃபில்ஃபில் பண்ணோம். இதுக்கான எஃபோர்ட்டுமே ஃபுல்லாக அவர் தான் போட்டார். அவர்னால தான் நான் கொஞ்சம் ஹெல்ப் தான் பண்ணேன். சொல்லப்போனால் அவர் ஹிந்துவா நான் ஹிந்துவானே டவுட் ஆயிடுச்சுங்க. அந்தளவுக்கு அவர் தான் எஃபோர்ட் போட்டு என்னோடய ஸ்பிரிச்சுவலான இது எல்லாமே பண்ணுவார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.